அப்பே எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒரு வாரம் போய் இருந்துட்டு வரேன் நான். ஏன்னா சும்மா இங்கே இருக்க முடியல என்னால். எனக்கு ரொம்ப பெஜாராக இருக்குது. கையில் ₹1 கொடுக்குறதுல ஒன்றும் இல்லை. நீங்கள் பேருக்கு தான் வீட்டில் இருக்கிறது. கையில் பணம் கொடுத்து நீங்கள் வச்சுக்கினா நான் இருக்குவேன். ஆமாம்பா, நம்மளுக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க. நம்மளாலலாம் இருக்க முடியல, நானும் போயிடுறேன். ஓ, அப்போ காசு கொடுத்தாத்தா பிள்ளைங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு வாரம் காசு கொடுக்க முடியல என்னால். இதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறம்மா? நீ எங்கே போயிருக்கிற? உங்கள் அக்கா வீட்டுக்கு தானே. ஒரு வாரம்லாம் போகாதம்மா, ஒரு மாதம் அங்கேயே இருந்துடு. ஏன் இங்கே வர்றீங்க? இப்போ பணம்ன்ற பணம் இன்னைக்கு வரோம், நாளைக்கு இப்போ இவ்வளோ பேர் பையன் இருக்கிறான், உனக்கு சொத்து இல்லையா? ஆமாடா, எனக்கு பணம் தான் முக்கியம். இவ்வளோ வருஷம் உங்கள் கூட இருக்கிறதே ஒரு பெரிய கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி அப்பா அம்மாலாம் கிடைக்கணும்னா நீங்கள் 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்துக்கணும். இவ்வளோ வயசு வரைக்கும் நாங்கள்லாம் உயிரோட மேய்க்கிறோம் பார். நீ என்னத்துக்கு பேசுறேன்னு தெரியும். உன் மாமியார் உக்காந்துக்குதே எதிர்க்கோ பல 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 நிற்குன்னு. அதுக்கு தான் நீ அப்படி மெச்சுக்குவாங்கன்னு பேசினுக்கிற. எனக்கு தெரியண்டா உன்னை பற்றி என்னான்னு. ஓ தெரியா நீ சுற்றி வலிச்சு நீ ஏன் கிட்ட தான் வருவேன்னு. நான் என் பொண்ணிய மருமகனை பார்க்க வந்துக்கிறேன். அதுக்குள்ளே பாரு என் மேலே வர பாரு. நீ பாரியா, நான் செத்துட்டா இந்த வீட்டிலலாம் நீ இருக்கக்கூடாது. நீ வேணா ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ஊன்னு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நல்ல ஒரு ஆப்பர் விட்டுக்கிறாள், என்ன பண்ணுறது? என்னையா சொல்ற? அப்போ ஆல்ரெடி நீ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கிறியா?